சஞ்சய், சொல்லு பூமாரி. உண்மையிலேயே உன் போன் உடஞ்சுதா போயிடுச்சா? திரும்பி திரும்பி உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது பூமாரி. அங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் போறேன். நீ வரத அந்த வாயில இங்கேயே இரு. ஏற்கனவே ஆஃபீஸ்லேயே அவ்வளோ தலைவலி, வீட்டுக்கு வந்தா நீ நொய் நொயின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்க. எத்தனை பேருக்கு தான் நான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்? நான் போறேன், வாணி. சஞ்சய் என்னமோ என்கிட்ட பயங்கரமான விஷயத்த மறைக்கிறான். அவன் ஏன் என்கிட்ட போய் சொல்லணும்? போன் ஆபீஸ்ல தானே விட்டுட்டு வந்தான். அப்படிதானே அந்த அண்ணா என்கிட்ட சொல்லி அவனோட போன் என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இப்ப கீழே போட்டுட்டான், உடைஞ்சிருச்சு, டிஸ்ப்ளே போயிடுச்சு, கடையில கொடுத்துட்டு வந்தா அதான் லேட் ஆகுதுன்னு எதுக்கு போய் சொல்லணும்? இது என்கிட்ட என்ன மறைக்கிறானே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரோஸ் சொன்ன மாதிரி இவன் கண்டிப்பா இந்த சர்ப்ரைஸும் பிளான் பண்ணல. இவன் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான். ஆனா அந்த இடம் எங்கன்னு தெரியல. கண்டிப்பா இவன் எனக்கு தெரியாம என்னமோ பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியற மாதிரி அவன் ஏதாவது பண்ணிருந்தானா கண்டிப்பா அவன் கிட்ட சொல்லிருப்பான். அப்ப என்கிட்ட சொல்லக்கூடாத ஒரு விஷயத்தை அவன் பண்றான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, மண்டை வெடிக்குது. இவன் என்னவோ பண்றான், அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆவேன். பரவாயில்லையே, டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அசோக். அசோக் பண்ணானா? அசோக்லாம் பண்ணலப்பா, பூமாரி தான் எல்லா டெக்கரேஷனும் பண்ணா. எவ்வளவு அழகா பண்ணிருக்கால, நானே பார்த்து ஷாக் ஆயிட்டேன். என்னடா இப்படி அழகா பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லி. இது மொத்த டெக்கரேஷனையும் பூமாரி அம்மா பண்ணா? ஆமா, காலையில இருந்து நீ இல்லையா, ஓடி ஓடி அவதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தா. பரவாயில்லையே, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கா. இந்தாப்பா சஞ்சய். ஐயோ சாரி மாமா, நீங்க வந்ததை நான் பார்க்கல. எப்போ மாமா வந்தீங்க? நாங்கெல்லாம் மத்தியானமே வந்துட்டோம்ப்பா. நீ தான் ஆளை காணோம், எங்கப்பா போயிருந்த? அது வந்து ஆஃபீஸில் ஒரு சின்ன வேலை மாமா, முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான வேலை வேறையா, அதுதான் என்னால் நோ சொல்ல முடியல. சரி ஓகே, முடிச்சு கொடுத்துட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேனா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்படித்தாப்பா இருக்கணும், வேலையில கன் மாதிரி இருக்கணும். உன்னைய பார்க்கும்போது அந்த காலத்துல என்னைய பார்த்த மாதிரியே இருக்கு. நானே இப்படிதான், என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் முதல்ல எனக்கு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் அடுத்து எங்கனாலும் போவேன். ஏங்க சும்மா இருங்கங்க. சஞ்சய் தம்பி, நீ அவர் பேச்செல்லாம் கேட்காதப்பா. ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? பின்ன என்னப்பா, மனுஷன் வேலை வேலைன்னு சுத்திட்டு புள்ள குட்டி இருக்கிறதையே மறந்துட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா பிள்ளைங்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்கப்பான்னு சொன்னாலும் வேலை வேலைன்னே இருந்தாரு. இவரை மாதிரிலாம் இருக்காதப்பா. வேலை நேரத்துல வேலை பார்த்துட்டு மற்ற நேரத்துல குடும்பத்தை கவனிக்கணும். கல்யாணம் வேற ஆயிடுச்சுல, பூமாரியை நல்லா பாத்துக்க வேணாமா? அட அத்தை, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதே பூமாரியை நல்லா வச்சுக்கணும் தானே. நான் நல்லா சம்பாரிச்சாதானே பூமாரியை நல்லா பார்த்துக்க முடியும். அப்படியா? அப்ப சரிப்பா. என்ன அத்தை, இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படியே சின்ன பொண்ணு மாதிரில இருக்கீங்க. ஐயோ தேங்க்யூப்பா. என்ன பண்றது, நான் எப்பயுமே சின்ன பொண்ணு தான். ஆனா ரெண்டு மருமனுங்க வந்துட்டானுங்கன்றதுக்காக நான் வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய பொண்ணா காட்டிக்கிறேன், அவ்வளவுதான். போச்சு, சின்ன பொண்ணுன்னு வேற சொல்லிட்டியா? இன்னைக்கு ஃபுல்லா பாரு, என் மருமவன் அப்படி சொல்லிட்டாங்க, சஞ்சயனை இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புராண கட்ட போறா. ஏன்பா அவளை போய் பார்த்து இப்படியாப்பா சொல்லுவ? ஐயோ மாமா, நான் அத்தைய சும்மா கரெக்ட் பண்றதுக்காக பொய் சொன்னேன். அத்தையை விட நீங்க தான் எங்க இருக்கீங்க. சொல்ல போனா நீங்க அத்தைக்கு தம்பி மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ கியூட்டா இருக்கீங்க மாமா. அட போப்பா, சும்மா சொல்லிக்கிட்டு. பாத்தீங்களாடி என்ன அற்புதமா டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு? அதுதாண்டி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நிஷா என்னமோ காசே இல்லாத மாதிரி அப்பப்போ வந்து புலம்புவா. ஆனா பாரு, அவங்க பையன் இவ்வளோ பெரிய கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சிருக்கான். ஏய், என்னடி அப்படி கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சு போட்டான்? சும்மா ஒரு டெக்கரேஷன் அவ்வளவுதான். என்ன பெரிய மண்டபத்திலே வச்சான்? இதுக்கு போய் எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அடியே, மண்டபம் இல்லைனாலும் இங்கே பாரு, டெக்கரேஷன்லாம் கிராண்டாக தானே பண்ணியிருக்கான். நான் இப்போ தான் வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன். சாப்பாடு அண்டாலே வந்து இறங்குது. அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ணியிருப்பான் போல. சாப்பாடா? என்னடி சாப்பாடு? தெரியலடி, நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் நான்வெஜ் தான் நினைக்கிறேன். அப்படியே ஸ்மெல்லு தூக்குச்சு தெரியுமா? அப்போ இன்னைக்கு ஒரு புடின்னு சொல்லு, வேட்டையாடிட வேண்டியதான். சஞ்சய், உன்னையும் பூமாரியும் வர சொன்ன, நீ வந்துட்டு பூமாரி எங்கப்பா? நீ முன்னாடி போ, நான் வரேன் தாமா சொன்னா. என்ன இன்னும் காணோன்னு தெரியலையே. ஐ திங்க் மேக்கப் போட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கு இதே பொழப்பா போச்சு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளம்புனாதான் அவளுக்கு நல்லா இருக்கும். அப்படியே மகாராணி மாதிரி கிளம்பி வருவா. அதுக்காக தான் லேட் பண்றான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போய் வர சொல்லுப்பா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுதுல.
அந்த இருங்கம்மா. ரோஸ், சொல்லு சஞ்சய். பூமாரி எங்க? ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். போய் கூட்டிட்டு வா. என் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வா. இன்னும் என்னதான் ரூம்ல பண்றான்னு தெரியல. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வா ரோஸ். சரி சஞ்சய், இப்ப போய் கூட்டிட்டு வரேன். சரி ரோஸ். என் பொண்ணு இப்படிதான்ப்பா. எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கிளம்ப சொன்னா மணி கலக்கா கிளம்பிட்டு இருப்பா. அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத. அட, நான் ஏன் அத்தை பெருசா எடுத்துக்க போறேன்? எனக்கு அவளை பத்தி தெரியாதா? அவ எப்பயுமே இப்படிதான் கிளம்பிட்டு இருப்பா. அதனால நான் பெருசா தான் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அத்தை. ஓகேப்பா தம்பி. சஞ்சய் ஏன் என்கிட்ட இவ்வளவு கோவப்படுறான்? அப்படி என்ன கேட்டுட்டு அவன்கிட்ட? அவன் போனே என்கிட்ட தான் இருக்கு. ஆனா அவன் ஏன் இவ்வளவு பொய் சொல்லணும்? என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறான். அப்படி நான் என்ன பண்ணேன்? பொய்யெல்லாம் அவன் தான் சொல்றான். எனக்கு கண்டிப்பா தெரியும். அவன் என்னமோ என்கிட்ட மறைக்கிறான். அவன் அப்படி என்ன மறைப்பான்? என்னமோ அவன் தப்பு பண்ணிட்டு அவன் என்னைய தப்பு சொல்றான். என்ன எதுக்கு அவன் கத்துறான்? ஃபங்க்ஷன் முடியட்டும், அவனுக்கு இருக்கு கண்டிப்பா. பூமாரி, என்னாச்சு பூமாரி? ஏன் பூமாரி அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை பூமாரி? என்னனாலும் என்கிட்ட சொல்லு. எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? சஞ்சய் எதுவும் சொன்னானா? சஞ்சய் என்கிட்ட என்னமோ மறைக்கிறான் ரோஸ். நான் தான் சொன்னல, அவன் என்னமோ சர்ப்ரைஸ் பிளான் பண்றான். அதை தான் மறைக்கிறான். நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. இல்ல, அவன் பண்றதெல்லாம் சர்ப்ரைஸ் மாதிரி எனக்கு தெரியல. ஓவர் திங்க் பண்ற பூமாரி நீ. கொஞ்ச நேரத்துல அவனே ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னு சொல்ல போறான். நம்ம எல்லாம் பாரு வாவ் அப்படின்னு இருக்க போறோம். இல்ல ரோஸ், அவன் என்னமோ என்கிட்ட மறைக்கிறான் ரோஸ். அது எப்படி நீ சொல்ற? ஆமா, அவன் போனை ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டான். அந்த அண்ணா சொல்லி நம்ம கிட்ட போன் எடுத்து கொடுத்தாரு. ஆமா, போற அவசரத்துல விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா சஞ்சய் கிட்ட என்ன திரும்ப சொன்னா? என்ன சொன்னா? நான் போனை தெரியாம கீழே போட்டுட்டேன். போன் உடைஞ்சிருச்சு, டிஸ்ப்ளே போயிடுச்சு. அது கொடுக்கறதுக்காக கடைக்கு போய் கொடுத்துட்டு வந்தனால லேட் ஆயிடுச்சு அப்படின்லாம் கதை சொல்லிட்டு இருந்தான். என்னது, போன் உடைஞ்சிருச்சுன்னு சொல்றானா? ஆமா ரோஸ், அது எப்படி போன் உடையும்? போனை நம்ம தானே வாங்கிட்டு வந்தோம். எப்படி போய் சொல்றான் பாரு. அட பைத்தியம், உண்மையிலே ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க தான் போய் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி அவன் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா நான் போனை ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன் அவன் சொல்லிருக்கலாமே. எதுக்கு போய் சொல்லணும்? அப்படி சொன்னா ஏதாவது கேர்லெஸ்ஸா இருக்கே அப்படின்னு நம்ம ஏதாவது கேட்போம்ல, அதனால சொல்லிருக்கலாம். நீ அவனுக்கே ஒன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத ரோஸ். எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் தப்பா தோணுது. அவன் என்னமோ என்கிட்ட மறைக்கிறான் ரோஸ். அவன் இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு காலையிலே வர கிளம்பிட்டான்னாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஏதோ தப்பு பண்றான்னு தோணுது. ஐயோ பூமாரி, அதெல்லாம் நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத பூமாரி. எதுவும் நடந்திருக்காது. அப்படியே ஏதாவது நடந்திருந்தாலும் நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். விடு, அழுகையை முதல்ல நிப்பாட்டு. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. அவன் ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் காலையில வரைக்கும் நல்லா தான் இருந்தான். அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் என்கிட்ட நடந்துக்கிறதே ஒண்ணுமே சரியில்லை ரோஸ். அவன் என்னை டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றான். அவனை பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்டான மனுஷன் மாதிரி தெரியுது. அவன் காலையில போன சஞ்சயே இல்லை, இன்னைக்கு ஃபுல்லா அவன் லைஃப்ல என்னமோ நடந்திருக்கு. ஐயோ பூமாரி, ஓவரா திங்க் பண்ற பூமாரி. நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எதானாலும் பேசிக்கலாம். முதல்ல பார்க்கலாம் அவன் சர்ப்ரைஸ் கொடுக்கலானா அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி அவன் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வையா, அப்போ ஏதோ பின்னாடி இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அது என்னன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இல்ல ரோஸ், உனக்கு புரிய மாட்டேங்குது ரோஸ். கண்டிப்பா இன்னைக்கு என்னமோ நடந்திருக்கு. சரி பூமாரி, என்னமோ நடந்திருக்குதான். அது நம்ம என்னன்னு முதல்ல பார்ப்போம். இப்போ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. கண்ணை தொடச்சிட்டு சீக்கிரம் வா. அங்கே எங்கே பூமாரி காணுன்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம போய் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறம் இதை பற்றி பொறுமையாக பேசிக்கலாம். இப்போ கண்ணை தொடச்சிட்டு வா என் கூட ப்ளீஸ். சரி வா போகலாம். குட் கேர்ள், வா போவோம். ஹாய், ஹலோ மை டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்களை மதித்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சாரி, ஃபங்க்ஷன் 7 o'clockலாம் ஸ்டார்ட் ஆக வேண்டியது. பட் அப்படி இப்படின்னு போய் 8 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கள் எல்லாரையும் நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. நான் கூப்பிட்டதை மதித்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் இருக்கிறனால தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பர்சனோட பிளெஸ்ஸிங்ஸும் எங்களோட பொண்ணுக்கு வேணும் அப்படின்றது தான் ஆசை. அதனால் வந்து எல்லாரும் எங்களோட பொண்ணுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்க. டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நாங்கள் எந்த டிலேவும் பண்ண போகிறதில்ல. நாங்கள் சீக்கிரமாக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வித் த கவுண்டவுனோட எங்கள் பாப்பாவோட நேமை நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 3, 2, 1. அண்ட் இட்ஸ் ஃபைனலி எங்கள் குட்டி ஏஞ்சலோட நேம் ரிவீல் பண்ணிடலாமா ஸ்வேதா? கண்டிப்பா. ஸோ அப்புறம் உன்னை என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? ரிவீல் பண்ணு.
நானா? ஆமா, ரிவீல் பண்ணு. அட சீக்கிரம் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க ரிவீல் பண்ணுங்க. இன்ன வரைக்கும் பாப்பாவோட பேர் எங்க கிட்ட கூட சொல்லாம சர்ப்ரைஸா வச்சிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் ரிவீல் பண்ணுங்க. ஓகே பூமாரி, பண்ணிடுறோம். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமா? Okay, Shweta. And finally, it's time to reveal our Kuti Angel name. And our Kuti Angel name is Hylasti. Hylasti. Actually, இந்த நேமை நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா the beauty of earth and the beautiful soul அப்படின்றதுக்காக தான் எங்க பொண்ணுக்கு நாங்கள் ஐலாஸ்டி அப்படின்ற பேரை வச்சிருக்கோம். இந்த பேர் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த நேம் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. யாருமே கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? ஒழுங்கா கமெண்ட் பண்ணுங்க, புரிஞ்சா? ஓகே, பாய்.